Taste the Daily. விழுப்புரத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த டாஸ்மாக் பணியாளர் சக்திவேல் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி டாஸ்மாக் தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பெஞ்சல் புயலால் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு பெருவெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளத்தில் சிக்கி டாஸ்மாக் ஊழியர் சக்திவேல் பலியானார். இதையடுத்து சக்திவேலின் குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் குடும்ப வாரிசுக்கு அரசு வேலை வழங்க கோரி மதுரை தெற்கு மாவட்ட டாஸ்மாக் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சக்திவேலின் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கவும் நிவாரணம் வழங்க விடிய அரசு தாமதம் செய்வதை கண்டித்தும் ஊழியர்கள் முழக்கம் எழுப்பினர். இதில் 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இழப்பீடு தொகையாக அவருக்கு சக்திவேல் குடும்பத்துக்கு இழப்பீட்டு தொகையாக 50 லட்சம் வழங்க வேண்டும். மேலும் அவருடைய குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று எங்களது டாஸ்மாக் பணியாற்றும் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமாலம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு தலைஞாயிறு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காத காரணத்தால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்காததால் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.